இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு கோவமா இருக்கீங்க. கூல் ஆகிறதுக்கு நான் போய் இளநீ வாங்கிட்டு வரேன். இருங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிறேன். எனக்காக நீங்களும் குடிக்கணும். ஹே பு ஹலோ அக்கா. சிவா சிவா பூமிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்? என்னக்கா ஆச்சு, சைலண்டா இருக்க? ஓ, மாமா பக்கத்துல தான் இருக்காரா? சரி சரி, நீ எதுவும் பேச தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. உன்கிட்ட என் பர்சனல் விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ணக்கா. அது என் எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயம். 100 வருஷ வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு கால் பண்ண. அக்கா, உன்கிட்ட ஒரு பர்சனலான விஷயம் பேசணும்னு நினைச்சேன்க்கா. இப்ப நீ உங்க வீட்டுல தானே இருக்க? ஐயோ சாரிக்கா, உங்க வீடுன்னு சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. நம்ம 2 பேரும் கூட பிறக்கலைனாலும் ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க. நமக்கு நினைவு தெரிஞ்சதே அந்த வீட்டுல தான். நம்ம 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மா தானேக்கா. சேர்ந்து வளர்ந்தோமே தவிர அப்பா அம்மா வேறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்க்கா. உன் அப்பா அம்மாவை தேடி நீ இங்க வந்துட்ட. ஏன் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் உன்னோடது என்னோடதுன்னு சொல்றேன். அது தவிர நீ என்னோட சொந்த அக்கா இல்லைன்னு சொல்லல. என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன்க்கா. நீ மட்டும் செரி மாமா கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ககன் மாமா வீட்டுல தங்க வைக்காம இருந்திருந்தா நான் உண்மையாவே அனாதை ஆயிருப்பேன்க்கா. அக்கா, நான் சாயந்தரம் காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு நல்ல டைம் பார்த்து நான் உங்ககிட்ட என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறேன். என் பர்சனல் விஷயம்னா உங்ககிட்ட பேசாம நான் வேற யார்கிட்டக்கா பேசுவேன். சரி வைக்கிறேன்க்கா, பாய்க்கா.